நம்ம டெய்லியுமே ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை வச்சு ஒருத்தன் பல லட்சம் கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்க. யாரும் தானே கேட்குறீங்க? கூகுள் தான். ஸோ கூகுளோட ப்ராடக்ட்ஸு நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அத்தியாவசிய தேவைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவன் எப்படி சம்பாதிக்கிறான்? அவன் எப்படி பல லட்சம் கோடிகள் சம்பாதிக்கிறான்? அண்ட் இந்த வேர்ல்டுக்கு டாமினண்ட்டாக இருக்கான். அது எனக்கு தெரியுமா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது பிஸ்னஸ் மாடல் அண்ட் ரெவன்யூ மாடல் ஆஃப் கூகுளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து கேம் கம்பெனிஸோட போகிறோம். ஏதாச்சும் பார்க்கலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்கலாம், அந்த வீடியோட லிங்க்கு. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ ஆகணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் கூகுளோட மொத்த ஜாதகத்தையும் இப்போ இன்னைக்கு வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது வந்து கூகுளோட மெயின் ரெவன்யூ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதாவது மற்ற கம்பெனிஸ்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி அவங்க வந்து போட்டு, ஸோ அது மூலமாக வந்து கம்பெனிஸ்ட்டை வந்து சம் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது கூகுளோட மெயின் ஃபார்ம் ஆஃப் ரெவன்யூவே இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ். அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் கூகுள்லேயோ குரோம்லேயோ போய் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஜஸ்ட்டு ஃபுட் டெலிவரி வெப்சைட்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இந்த ரெண்டு வரும், ஓகேவா? அண்ட் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து கூகுளுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் மணியை பே பண்ணியிருப்பாங்க, எங்களோட வெப்சைட்டை காமிங்கன்னு சொல்லி. அண்ட் இதில் ஒரு ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் எந்த கம்பெனி அதிகமாக பே பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஸோ இது மூலமாக வந்து இந்த கம்பெனி அதிகமாக பே பண்ணும், இவங்களோட அதிகமாக பே பண்ணும். இவங்களோட இந்த ரெண்டு பேர் சண்டை போகிறதுல கூகுளுக்கு ரெவன்யூ செம்மையாக ஜென்ரேட் ஆகும். அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது வந்து இப்போது நீங்கள் ஆஃப்லைனில் போய் ஒரு புக்கு வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறோம். அதுதான், அதாவது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் கேம்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து டிஜிட்டல் ஸ்டெப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த மூலமாக அவங்க வந்து சில கேம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில புக்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட்ஸ் தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணுறீங்க, இல்லை புக்கை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் பப்ளிஷ் பண்ணணும்னா உங்கள்கிட்ட வந்து $25 ஃபஸ்ட்டு வந்து டெவலப் அக்கௌண்ட் தரதுக்கு $25 வந்து வாங்குவாங்க. இது இந்தியன் ருபீஸில் ஒரு 2000 rupees கிட்ட வருது, ஓகேவா? இந்த அமௌண்ட்டை வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. அண்ட் அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்குள்ளேயோ இல்லை உங்கள் கேம்குள்ளேயோ பர்ச்சேஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து கூகுளுக்கு வந்து ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஓகேவா? அண்ட் இன்னொரு பெரிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீசஸ். இந்த கூகுள்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க, இது கூட ஒரு கூகுளோட ப்ராடக்ட்ஸ் தான். இந்த கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூடியூப்பில் வந்து ஆட்ஸ்லாம் நிறைய வரும். அந்த ஆட்ஸ் யூஸ் பண்ணி கூகுளுக்கு வந்து அந்த ஆடு போடுற கம்பெனி வந்து கூகுளுக்கு வந்து ரெவன்யூ கொடுத்தாரு, அதாவது சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மூலமாக வந்து கூகுள் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க ரெவன்யூ, ஓகேவா? இது மட்டுமானு கேட்டால் எனக்கு கிடையவே கிடையாது. கூகுள்ஸ் கிட்ட நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஸ் சர்வீசஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கேலண்டர், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. அண்ட் கூகுள் டொமைனும் இருக்குது. அதாவது கூகுள் டொமைனா ஒன்றுமே இல்லை, சர்வர் ஹோஸ்டிங். பல கம்பெனிஸில் வந்து அவங்களோட சர்வரை ஏதாச்சும் ஒரு இதில் ஹோஸ்ட் பண்ணும். அது கூகுள் டொமைன்ஸ்னு சொல்லி இது இருக்குது, அதில் ஹோஸ்ட் பண்ணி கம்பெனிஸ் வந்து அதுக்கு பே பண்ணுவாங்க. அண்ட் இதுதான். அண்டு கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஹார்ட்வேர்ஸ். அதாவது வந்து கூகுள் வந்து அவங்களோட ஃபோன் ஒன்று இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சுக்க கூகுள் பிக்சல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன்ஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு மணி ஜென்ரேட் ரெவன்யூ ஆகும். பட் அந்த ஃபோன்ஸு அந்த ஹார்ட்வேர்ஸ் இருக்குல்ல, இது மூலமாக அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறத விட ஆட்ஸு இந்த மாதிரி டிஜிட்டலாக பண்ணுறது மூலமாக தான் வந்து கூகுளுக்கு எக்கச்சக்கமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, குரோம் நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் குரோம் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலம் தான் வந்து கூகுளுக்கு பாதிக்கு மேலே வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா இது மூலம் தான் வந்து யூசர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அவங்களோட பிக்சல்ஸ் ஃபோன்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இந்த மாதிரி இந்த சர்ச் இன்ஜின் இதுதான் வந்து கூகுளில் இருந்து நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கூகுள் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. அண்ட் இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் கம்பெனியோ இல்லை யூடியூபர்ஸ் எப்படி காசு சம்பாதிக்காங்க இதை பற்றி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கூட கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். டாடா கைஸ்.